ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக பீன்ஸ் பொரியல் ஈஸியாக நம்ம பண்ண போகிறோம். குயிக்காக பண்ணுற மாதிரி இந்த பொரியல் நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சு ஒரு விசில் விட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2-3 மசாலா நம்ம தேங்காயெலாம் அரைச்சிட்டு குயிக்காக பண்ணுற மாதிரி தாளித்து பண்ணுற மாதிரி இந்த பீன்ஸ் பொரியல் இது ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்காகட்டும் ஒயிட் ரைஸ்க்காகட்டும் ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன. பாருங்கள், பீன்ஸு 1 kg அளவு பீன்ஸு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். பொரியலுக்கு எப்படி நம்ம கட் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த பீன்ஸ் குக்கரில் சேர்த்து ஒரு விசில் விட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம வைக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ. நம்ம ஒரு அரை கிளாஸ் சேர்த்துக்கினா போதும். நம்ம ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வைக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ. கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு நல்லா எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நம்ம பீன்ஸ் வச்சுட்டோம் குக்கரில் வேகிறதுக்கு ஒரு சீட்டி விடுறதுக்கு. இப்போ அதுக்கு கொஞ்சம் மசாலா அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருள் காமிச்சிடுறேன். ஒரு 10 காஷ்மீரி காஞ்ச மிளகா இருக்குது. ஒரு 5 ரெகுலர் நார்மலாக நம்ம தாளிக்கிறோம் இல்லைங்களா, அந்த காஞ்ச மிளகா. 1 இன்ச் அளவு நம்ம இஞ்சி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 10 சொல்ல பூண்டு இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்குறோம். இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தரியாக நம்ம அரைக்கணும். கொஞ்சம் நம்ம மிக்சியில் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தரியாக அரைச்சோன்னா அதுக்கு மேலேவே நம்ம மிக்சியில் சேர்த்து ஒரு கப் அளவு தேங்காய் இருக்குது இல்லைங்களா, இதுவும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இது நம்ம பீன்ஸில் சேர்க்கறதுக்கு இது ரெண்டுமே நம்ம அரைக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெரிய சைஸு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குறோம் கார்னிஷ்க்கு. இது கூட நம்ம கொஞ்சம் கடுகோ கொஞ்சம் ஹிங்கோ சேர்க்க போகிறோம் ஆயிலில். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்னதாக ஒரு ஜார் எடுத்து வச்சுட்டு நம்ம இதெல்லாமே அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்து இப்போ நம்ம இது கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சி எடுத்து அதிலே தேங்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தரியாக நம்ம பண்ணிக்கணும். ரொம்ப ஃபைனாக பண்ணுறது வேண்டாம். இதுக்கு மேலவே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னாக்கா இதில் க்ரீன் சில்லி கூட வேணும்னாக்கா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா வேணும்னாக்காட்டி நீங்கள் பச்சை மிளகா இருக்குது இல்லைங்களா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சேர்த்து தரியாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கினா போதும், ஜாஸ்தி அரைக்கணுன்ட்டு இல்லை. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெடி வரட்டும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிப்பு வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லி கூட சேர்த்துக்கலாம். நம்ம வர காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறோன்னா பசங்க கூட அதிகம் காரம் இல்லை இல்லைங்களா, பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட ஆகட்டும், ரைஸ் கூட ஆகட்டும், நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் இதில் ஹிங்கு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆனியன் வதங்கினா போதும், ஜாஸ்தி ஃபுல்லாக ஆகணுன்ட்டு இல்லை. இப்போ இதில் நம்ம வச்சுக்கிற பீன்ஸு சேர்த்துக்கலாம். ஒரு விசில் விட்டால போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மேலே கீழே பண்ணி விடலாம். இந்த எண்ணெயிலலாம் நல்லா இது பிடிக்கட்டும் இந்த காய். பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் ஃபுல்லாக காய். இப்போ இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுக்கிறோமே அது சேர்த்துக்கலாம். சேர்த்து
நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாக இதில் நல்லா பிடிக்கிட்டோம். இதில் உப்பு சேர்க்கணுன்ட்டு இல்லை, நம்ம ஆல்ரெடி காய் வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இதுக்கு மேலே எதுவுமே சேர்க்கறது வேண்டாம். ஃபுல்லாக நல்லா மேலே கீழே இது மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா பிடிக்கிட்டோம் பாருங்கள். நல்லா மேலே கீழே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போது பீன்ஸில் எல்லாம் நல்லா பிடிச்சிச்சு மசாலா. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், 2 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. ஏன்னா இது நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகா எல்லாமே, அது பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறோம். வெல்லம் சேர்த்தாக்கா நல்லா ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, ஒரு நல்ல டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்ட வெல்லம் சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துக்கலாம். இல்லை கட்டி வேணானாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஈஸியானவே குயிக்காக பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி கோஸில் ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. குயிக் அண்ட் ஈஸியாக இது நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.